أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخلهم جنتك الفردوس அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு படிக்க போகிற சூரா பேர் அலம் நஷ்ரஹ். நஷ்ரஹ், ஷரஹ், அதுக்கு ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க. அலம் சரியா? நஷ்ரக் நஷ்ரஹ், நஷ்ரஹ் என்ன, அலம் நஷ்ரஹ். சில இதில் வந்து லக ஷரஹ், சத்ரக். ஷரஹ்னு போட்டிருக்காங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எதுனாலும் சரி நஷ்ரஹ்ங்கிறது விரிவாக்கல். அல்லாஹும்ம ரப்பி சிதினி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதீ அன்கத ظهرك ورفعنا لك ذكرك وإن مع العسر يسرا وإن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. அல்ஹம்துலில்லாஹ். சின்ன சூறா, ஆனால் ரொம்ப அருமையான சூறா. சரி, பார்க்கலாம். சூரத்து அலம் நஷ்ரஹ் விரிவாக்கல். சூரா அத்தியாயம் நஷ்ரஹ் விரிவாக்கல். இது மெக்காவில் இறங்கின சூறா. வசனங்கள் 8. ஸோ பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பி ப்ளஸ் இஸ்மு ப்ளஸ் அல்லாஹ் ப்ளஸ் அர் ரஹ்மான் ப்ளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரருளாளன், அர் ரஹீம் பேரன்பன், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்கினேன். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அ ப்ளஸ் லம் ப்ளஸ் நஷ்ரஹ் ப்ளஸ் ல ப்ளஸ் க ப்ளஸ் சதுர ப்ளஸ் க. அ கொஷின் மார்க், கேள்வி. லம் இல்லை, லம்டா இல்லை. இப்போ கொஷின் மார்க் இதே இல்லைன்னு சேர்த்தா இல்லையா என்ன. ஓகே, அலம்னா இல்லையா, லம்னா இல்லை, அலம்னா இல்லையா. நஷ்ரஹ், நஷ்ரஹ்ங்கிறது விரிவாக்குறது. சரஹ, சரஹனா விரிவாக்கினான். என்ன விரிவாக்கினாம், நாம் விரிவாக்கினோம். நச சர சரஹ விரிவாக்கினான். நஷ்ரஹ் நாம் விரிவாக்கினோம். ரூட் வேர்டு வந்து ஷீன்ரஹ, சரஹ விரிவாக்கினான். ஆனால் இங்கே வந்து நம்ம பேசுறது என்னது, நஷ்ரஹ் நாம் விரிவாக்கினோம். அல்லாஹ் சொல்ற நாம் விரிவாக்கினோம். ல இக்கு யாருக்கு, உமக்கு. நாம் விரிவாக்கினத்தை பார்க்கலையா, தெரியலையா? யாருக்கு, உமக்கு. உமக்கு விரிவாக்கினோம். எதை விரிவாக்கினோம்? சதுர, சதுரன்னா நெஞ்சம். இன்னொரு வார்த்தை கல்பு இருக்கு. என்ன இது வந்து சதுர, சதுரங்க நெஞ்சம், இன்னொன்று உள்ளத்தை, என்ன நெஞ்சத்தை. க உமக்கு, நெஞ்சத்தை நாம் விரிவாக்கினோம் இல்லையா. ஸோ எல்லாம் கேட்குறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நான் உம்முடைய நெஞ்சத்தை விரிவாக்க இல்லையா. இந்த சூறா எப்போ இருந்துச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸில் இருக்காங்க. சரியா, கத்திச்சாமியார் இறந்து போயிட்டாங்க. இப்போ இது என்னது, தாயிஃப்ல போய் அங்கே போய் அந்த மக்கள் யாருமே தாவா போய் போய் அங்கே யாருமே ஏற்றுக்கல, நடந்து போயிருக்காங்க, அங்கே யாருமே ஏற்றுக்கல. சரியா, ஸோ ரொம்ப கவலையில், ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப மனசு உடைஞ்சு ஒரு மனசுக்கில ரொம்ப அழுகாத குறையா ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. சரியா, அப்போ தான் வந்து அல்லாஹ் இந்த வந்து என்ன இதயம் தாங்க முடியாத வேதனையோடு உட்காந்துருக்கையில் அல்லாஹ் வந்து இந்த ஆயாவை இறக்குறான். சரியா, அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து உமது இதயத்தை விரிவாக்கவில்லையா. அப்படின்னா எப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்கலையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தாங்கி கொள்ளக்கூடிய இதயமாக உன்னை ஆக்கவில்லையா. எப்படி ஆக்குனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு வர முன்னாடி என்ன செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வானத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க நெஞ்சை பிளந்து அந்த பித்தா, நம்ம நம்ம கெட்டதெல்லாம் நினைக்கிறோம்ல, நல்லது நினைக்கிறோம், ஆனால் அதோட ஒரு கெட்டதை நினச்சிடுவோம். சரியா, அந்த கெட்டது நினைக்கக்கூடிய அந்த இதை வந்து பித்தை வந்து எல்லாம் எடுத்துட்டு என்ன எடுத்துட்டு அவங்கள வந்து ஜம்சம் வாட்டரால் அந்த நெஞ்சை கழுவி திருப்பி க்ளோஸ் பண்ணி தான் வந்து இறக்குறாங்க. சரியா, ஸோ அதனால அவங்களுக்கு கோவம் வராது. அவங்க இதயம் தாங்குற அளவுக்கு எல்லாத்தையும் எல்லாம் சக்தியை கொடுத்துறான். புரியுதா, எவ்வளோ கஷ்டங்கள். ஸோ அதைத்தான் எல்லாம் சொல்கிறான், நான் உங்களுக்கு இதயத்தை விரிவாக்கி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறான். சரியா, ஓகே. ஸோ அடுத்து என்ன சொல்கிறான், ஸோ அலிஃப் வந்து ஆ வந்து ஹர்ஃபு, லம் ஹர்ஃபு, நஷ்ர ஃபேல வினைச்சொல், ல ஹர்ஃபு, க தமீர் பிரதிபெயர், சதுர இஸ்மு, க வந்து பிரதிபெயர்.
ஹர்ஃப்ல நிறைய ஹர்ஃப் இருக்கு. நம்ம எல்லா ஹர்ஃபையும் சொல்றது இல்ல. நம்ம இஸ்மையும் நிறைய இஸ்மு இருக்கு. நான் இதை முதல்ல சொல்லிடுறேன். நிறைய வெரைட்டி ஆஃப் இஸ்மு இருக்கு. சரியா, நம்ம அதெல்லாம் சொல்றது கிடையாது. ஓகே, மெயினா ஹர்ஃபு, இணைச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல், அது மாதிரி மேலோட்டமாக தான் போறோம் கிராமர்ல. ஓகே, வதனா வதனா அன்க விஸ்ரக். வ பிளஸ் வதனா. வதனா பிரிக்காதீங்க. வா செப்பரேட்டாக பிரிக்கக்கூடாது. இந்த வாக் செப்பரேட்டு. வ பிளஸ் வதனா. வதனா பிளஸ் அன் பிளஸ் க பிளஸ் விஸ்ரக். ஓகே, இந்த வாவையும் செப்பரேட்டாக பிரிச்சுடாதீங்க. வா இன்னும் வதனா இறக்கினோம், கீழே இறக்கி வச்சோம். டெலிவரி ஆகிறத மெயினாக சொல்லுவாங்க. பெண் வதகனா பேபியை பெற்று எடுத்தாங்க, அதாவது வதகனா வதன்னு சொல்லுவாங்க. சரியா, வதகனா இறக்கி வைத்தோம், சுமையை இறக்கி வைத்தோம். என்ன சுமை? அன் விட்டு. எதை இறக்கி விட்டோம்? எதை விட்டு? உம்மை விட்டு. அன்க உம்மை விட்டு. என்ன அன்க? அன்ஹும்டா அவர்களை விட்டு. அன்க உம்மை விட்டு. அண்ணாண்டா எம்மை விட்டு. இங்கேருந்து உம்மை விட்டு. உம்மை விட்டு இறக்கினோம். எதை இறக்கினோம்? விஸ்ரக. விஸ்ரக்னா விஸ்ரடா சுமை, கண்டா உனது. உமது சுமையை நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் தாலா சொல்றான் ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து, உனக்கு நெஞ்சத்தை உருவாக்கி வைத்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றதோட அடுத்து என்ன சொல்றான்? உன்னோட சுமையை இறக்கி வைத்தோம். என்ன சுமை? சுமைனா மூட்டை, முதல்ல மூட்டை சுமந்துட்டு இருந்தாங்களா? இல்லை. ரசூல் சொல்றான், அந்த மூட்டை சுமையெல்லாம் சுமைக்கல. என்ன, ஓகே, வியாபாரம் பண்ணாங்க. வணிக வியாபாரம்னா மூட்டை சுமையில அவங்க பிறந்தப்பமே என்னது, வயிற்று இருக்கையில அவங்க தகப்பனார் இறந்து போயிட்டாங்க. அது ஒரு கவலை இல்லையா? பிறந்தோன்னா அப்புறம் அவங்க மதர் 4 வயசுல இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னது, அவங்க தாத்தா எடுத்து வளர்க்குறாங்க, அந்த தாத்தாவும் இறந்து போயிடுறாங்க. சரியா? ஸோ என்ன, அப்புறம் என்னது, என்னது, சாரி, பெரியப்பா எடுத்து வளர்க்குறாங்க இல்லையா? ஸோ இப்படி அவங்க கஷ்டங்க வேணா கஷ்டம் வந்துச்சு. அப்புறம் கத்திச்சாமியாருங்கிறத பெரிய ஒரு இதை உங்களுக்கு செந்தலி இது செல்வத்தை அல்லாஹ் கொடுக்குறான். ஓகே, ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, இப்போ இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் நீக்கிட்டு அல்லாஹ் என்ன சொன்னாவோ, நீங்கள் தான் என்னது சொர்க்கத்துக்கு முதல்ல போட போறீங்க, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட ஆள் நீங்க தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்திலேன்னு சொல்லிடலாம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப கஷ்டமான இதுல என்னது, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தொழுகையில இந்த வித்ராஜுத்து இது தஹஜத் தொழுகையில அழுது 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 தொழுதுகிட்டே இருப்பாங்களாம். கால் வீங்கிற அளவுக்கு நிற்பாங்களாம். தாடி எல்லாம் முழுசா நனைகிற வரை அழுவாங்களாம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்களாம், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், ஏன் ரசூலே, நீங்க தான் சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டாச்சே. சரியா, சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டாச்சு, எதுக்காக இவ்வளோ அழுகுறீங்க அப்படின்னு கேட்கல. என்ன சொல்லுவாங்களாம்? நான் நன்றி உள்ளவனாக இருக்க மாட்டேன். பத்தியலா, உங்களெல்லாம் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு இது அப்புறம் எதுக்காக அப்படி அழுது அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டு இவ்வளவு தொழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம் நான். பார்த்தீங்களா, என்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஸோ நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்பவளாக நம்ம எல்லாரும் நம்ம இருக்கணும். சரியா, எவ்வளவுதான் நமக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு நன்றி சொன்னான் அப்படின்னு. ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலுமே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம். ஏன் இவ்வளவு நாள் அந்த தீங்கு நமக்கு ஏற்படலை இல்லையா? இந்த தீங்கை போக்க போகிறது அல்லாஹ் தான், வேற யாரும் கிடையாது. சரியா, ஸோ எல்லாத்துக்குமே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் நன்றி சொல்பவதிலே முன்னோடியாக இருக்கணும். இவ்வளவு சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்ன இவ்வளோ அழுது துவா செஞ்சாங்கன்னா நம்ம எவ்வளவு அழுது அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் நினச்சி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த எல்லா சுமையுமே இறக்கிட்டான், அவங்களுக்கு பர்டனே கிடையாது. சரியா, ஸோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எதுக்கு நீ கவலைப்படுற? இப்போ வதனா அன்க விஸ்ரக், உன் மீது ஒன்று இந்த சுமை எல்லாத்தையுமே இறக்கிட்டோமே. சரி, அனாதையா இருந்ததை இறக்கிட்ட, அது செல்வம் இல்லாமல் இருந்துட்ட, நீ சொர்க்கத்துக்கு நீ போறன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல செய்தியை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வா இன்னும் ஹர்ஃபு, அதை நான் இறக்கணும். என்ன ஃபேல வினைச்சொல், க தமீர், அன் ஹர்ஃபு, விஸ்ர இஸ்மு, என்ன க தமீர், உன் சுமை. இங்க விஸ்ரங்கையில் இந்த சுமைன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சுமையில் இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லியிருக்கான், ஒருத்தரோட சுமையை இன்னொருத்தர்
எடுக்க முடியாதுன்ட்டு. ஓகே, இது எல்லாம் நம்ம செய்கிற தப்பு. ஓகே, அவன் அப்பா இப்படி தப்பு பண்ண அதனால தான் புள்ள கஷ்டப்படுது. சரியா, அந்த தாய் இப்படி பண்ண அதனால தான் புள்ள கஷ்டப்படுது. அப்படியெல்லாம் யாரும் என்ன, எந்த குழந்தையா எல்லாம் சொல்கிறேன், எந்த குழந்தையால எந்த தாயுமோ எந்த தகப்பனுமோ அல்லது எந்த தகப்பனால எந்த குழந்தையினுமோ என்ன இது அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அவங்கவுங்க செய்கிற நன்மைகள் தான் அவங்கவுங்க தான் அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க முடியாது. தயவு செய்து இனிமேல் நீங்கள் சரி நானும் சரிமே சொல்லக்கூடாது. நிறைய இடத்துல எல்லாம் சொல்கிறான். அது கரெக்டான இந்த சென்டென்ஸை நான் போடுறேன். என்ன, யாருடைய சுமையும் யாரும் சுமக்க முடியாது. அவங்கவுங்க செஞ்ச நஃப்ஸு, நம்ம நஃப்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சோமோ அதை தான் அல்லாஹாலா நமக்கு அதுக்குரிய நன்மையை தருவான். பனிஷ்மெண்ட் கொடுப்போம். நல்லா மன்னிக்க நாடுகள் மன்னிப்பு தருவான் இம்மையிலையும் மறுமையிலும். ஓகே, சரியா, அதை நான் சொல்கிறதுக்காக இந்த விஸ்ராங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வரும், சுமை. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லதி அன்கத தாஹ்ரா இன்னும் சொல்கிறான்ல, ரெண்டு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறான். அல்லதி ப்ளஸ் அன்கத ப்ளஸ் தாஹ்ரா ப்ளஸ் க. அல்லதி எது 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 அன்கத முறித்தான், எது எது முறித்தது. அரபிக்கில் அக்ரிணைக்கு ஒன்றும் கிடையாது, முறித்தது தான் வரும். ஆனால் நீங்கள் தப்பாக இஸ்முன்னு நினச்சிட்டீங்கல்ல, அதனால முறித்தான்னு இருக்கேன். அரபிக்கில் ஆண்பால் பெண்பால் தான், அக்ரிணை கிடையாது. சரியா, டேபிள் பெண்பாலாக இருக்கும், சேர் ஆண்பாலாக இருக்கும், அப்படி சம்திங் இருக்கும். ஓகே, ஜிபல் பெண்பாலாக இருக்கும், சன்னு ஆண்பால், சம்ஸ் இது சன் ஆண்பால், கமர் நிலா நிலா பெண்பால், அது மாதிரி அக்ரிணை கிடையாது. ஸோ இது அன்கதங்க முறித்தது. அல்லது எது அன்கத நகத முறித்தான், என்ன அன்கத முறித்தது, என்னது என்ன முறித்தது. தொகர முதுகை, தொகரனா முதுகு, பேக்கு. உமது முதுகை எவ்வளவு முறித்து கொண்டது, அது எல்லாம் முறித்து கொண்டு இருந்துச்சு. முன்னாடி சுண்ணாமத்தியெல்லாம் அவங்களோட வறுமையும் அவங்களோட அனாதைத்தன்மையும் அது எல்லாமே அவங்கள முறித்து கொண்டிருந்தது. அது எல்லாத்தையும் என்ன அல்லாஹ் அதை எடுத்துட்டான். அல்லதி அன்கத தஹரக், எல்லா முறித்து கொண்டிருந்த எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லதி இஸ்மு அன்கத முறித்த ஃபஅல தஹர இஸ்மு கதமீர். ورفعنا لك ذكرك وبلس رفعنا بلس لا بلس ك بلس ذكرك. இன்னும் ரஃபனா ரஃபனா உயர்த்தினா, உயர்த்தினா, ரஃபனா நாம் உயர்த்தினோம். ஓகே, அல்லாஹ் சொல்றான் நாம் உயர்த்தினோம். ல இக்கு க உமக்கு உயர்த்தினோம். என்னத்தை உயர்த்தினோம்? அல்லாஹ் சொல்றான் உமக்கு நாம் உயர்த்தினோம். எதை? ذிக்ர, புகழை, புகழ். ஓகே, புகழ். க உம்முடைய புகழை நாம் உயர்த்தினோம். என்ன சொல்றான்? ரஃபனா லக்க திக்ரக், உம்முடைய புகழை உயர்த்துறோம். அவர் அனாதையா பிறந்து அவங்க யாருமே இல்லாத இந்த நிலையில அவங்களோட புகழ், அவங்களுக்கு எப்படி புகழ் வந்தது? அவங்கள அல்லாஹ் ஒரு நபியா தேர்ந்தெடுத்து அப்புறம் என்னது, இன்னும் அவங்க மௌத்த அவங்க எல்லாம் ஒரு அரசராக இருந்து எல்லாம் பண்ணியும் இன்னும் என்ன நம்ம புகழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எப்போ சொல்றோம் சொல்லுங்க? அதான் பண்ணல ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுடைய பேருக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் பேர் வந்தது. ஒவ்வொரு அதான் 5 நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும். ஸோ உலகம் பூரா என்ன அதான் ஒவ்வொரு ஊர்லயும் சொல்லலைன்னா ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லி பேசிட்டு இருக்கோம். செகண்ட் எப்ப அது நம்ம தொழுகையில சலவாத்துல சொல்லிடுறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சலாத் சொல்றோம். அப்புறம் எப்படா சலாம், வெள்ளிக்கிழமையில சலாம் சொல்றது என்ன, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சலவாத் சொன்னா நமக்கு அல்லாஹ் 10 சலாவத்தை எடுத்து வைக்கிறோம். ஸோ எவ்வளோ புகழை ஏற்றி இருக்காங்க அல்லாஹ் தஆலா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வரஃபனா லக்க திக்ரக். அதனால தான் அந்த முஹம்மத்னா புகழ்பெற்றவர், புகழப்பட்டவர். ஆக்சுவலாக அது ஹமீத், அல்லாவோட பேர்லேருந்து வந்திருக்கு. மஹ்மூத், அதுலேருந்து அல்லாஹ் புகழுக்குரியவன், அந்த வார்த்தையிலேருந்து இந்த வந்திருக்கு முகம்மது. சரியா, ரெண்டுக்கும் ஹமீத் தான் ரூட் வேர்டு. அல்ஹம்துலில்லாஹ் ஹமீத் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் காமிலா. இந்த இடத்துல திக்ரக்ன்றது புகழா? ஆமா, திக்ர புகழ். திக்ர அல்லாஹ் புகழை புகழ்றது அல்லாஹ் திக்ர சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம் இல்லையா? அல்லாஹ் உங்க புகழை பத்தி பேசுறோம். ஆக்சுவல் வார்த்தை திக்ர.
ஸோ இப்போ இங்கே என்ன அல்லா என்ன சொல்றா, உன்னுடைய புகழை உயர்த்தினோம். புகழ் என்னது? அவங்க நல்லா இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, நம்ம புகழ் பேசணும் இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை 1500 வருஷம் ஆக போகுது. அவ்வளவு நாளும் என்ன எவ்வளவு 1400 வருஷத்துக்கு மேலே ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் எல்லாரும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சலாம் சொல்லிக்கிட்டு, ஒவ்வொரு வக்கத்து பள்ளியிலையும் சொல்லிக்கிட்டு, ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதான் திக்ர். ரஃபனா லக்க திக்ரை, உம்முடைய மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலோங்க செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். வேற எந்த நம்பிக்கையுமே அப்படி கிடையாது இல்லையா? நம்ம வித்தியாசம் பாராட்டக்கூடாது. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு தான் சொர்க்கத்து வாசலை போய் திறக்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பேரை தான் எல்லாரும் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க மேல் ஸலவாத் எல்லாரும் ஒதுக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்லாஹ் சொல். ஸோ வ ஹர்ஃபு ரஃபனா ஃபஅல வினைச்சொல், ல ஹர்ஃபு, க தமீர் பிரதிபெயர், திக்ர இஸ்மு, க தமீர் பிரதிபெயர். அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றான், எல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, இவ்வளவும் ஒன்றுனா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தாய்க்கு தாய் வந்து ஒரு பிள்ளைக்கு எப்படி ஆறுதல் சொல்றீங்க, இதெல்லாம் கவலைப்படாதப்பா, இதெல்லாம் சரியாயிரும் உனக்கு, இதெல்லாம் இருக்கேன்னு சொல்றான்ல, அதை விட சூப்பராக அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கடுத்து பாருங்க, ஃப فإن مع العسر يسرا. ف plus இன்ன plus مع plus உஸ்ரி. இது ஐன். உஸ்ரி இது யுஸ்ரா. பி கேர்ஃபுல்னா ஐன் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டமாக உள்ளது கஷ்டம் அப்படின்னா ஐன் தான் நம்ம கஷ்டம் என்ன அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம். உஸ்ரினா சிரமம். யுஸ்ரானா எளிது. எனவே என்ன, நிச்சயமாக ஃப எனவே ஆகவே, இன்ன நிச்சயமாக, மா உடன், உஸ்ரி சிரமத்துடன், நிச்சயமாக சிரமத்துடன், யுஸ்ரானா எளிது. இது வந்து எளிதுன்னு எடுத்துக்கலாம், இன்பம்னு எடுத்துக்கலாம். உஸ்ரி வந்து சிரமம்னு எடுத்துக்கலாம், துன்பம் தான். ஸோ அதனை நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. எல்லாம் எப்படி சொல்றான், துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது என்ன அர்த்தம்? ஒரு டிகிரி படிச்சு வச்சிருக்காங்க என்ன, ஒரு டிகிரி படிச்சு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா படிச்சு முடிச்சோன்னா ஒரு டிகிரி கிடைச்சிச்சு. குரான் ஓதுறது கஷ்டம் தான், ஓதி முடிச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூரா மனப்பாடம் பண்ணிட்டோமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு விருந்து வைக்கிறது கஷ்டம் தான், ஆனா எல்லாரும் வந்தா அப்புறம் நமக்கு எல்லாரும் ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நம்ம வீட்டுல இருந்து சாப்பிட்டு போனாங்களே அப்படி ஒரு சந்தோஷம் இல்லையா? எந்த ஒரு வேலைக்குமே அது கஷ்டம் தான், ஆனா அந்த கஷ்டத்தோட என்ன இருக்கு, இன்பம் இருக்கிறது. சிரமத்தோட அந்த என்னது இன்மையும் இருக்கிறதுல. அதுதான் எல்லாம் சொல்றான், நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு என்னது, நம்ம பழைய அதுவாலே படிச்சோம், உண்மையை விட உனக்கு மறுமை இதை விட சூப்பரா இருக்கு. நல்லா சொல்றான் இல்லையா? 2 தடவை சொல்லியிருக்கேன். ஆமா, சரியா? ஓகே. ஸோ இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. ஃப ஹர்ஃபு, இன்ன நிச்சயமாக, மா ஹர்ஃபு, உஸ்ரி ஐனு சிரமம் துன்பம், இஸ்மு யுஸ்ரா இன்பம். என்னது இஸ்மு சொல்லியிருக்கு. ரெண்டு தடவை இருக்குன்னு சொல்லி. ஆமா, அடுத்து மறுபடியும் இந்த தமிழ்லையும் சரி எந்த லாங்குவேஜ்லையுமே நார்மலா என்ன சொல்லுவாங்க, துன்பத்துடன் இன்பம், துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கிறது. அப்புறம் திருப்பி வந்துடும், இன்பத்துக்கு பிறகு துன்பம் இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கலாம், அடுத்து கஷ்டம் வந்துடும். ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, நீங்க கண்டிப்பா ஜாலியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பத்துக்கு பிறகு இன்பம், இன்பத்திற்கு பிறகு துன்பம் தான் எல்லா அகராதியிலும் இருக்கு. சரியா? எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா இதுலயும் அப்படித்தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் இங்க வர சொல்றாங்க பாருங்க, இல்ல நீ துன்பப்பட்ட இன்பம் தான் இருக்கு, நீ துன்பப்பட்ட இன்பம் தான் இருக்குன்னு திருப்பி 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 அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி நம்மளை இது பண்றான் பாருங்க. நம்ம கவலையே பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட்டமாக கண்டிப்பா அதுக்கு இன்பம் இருக்கு. அந்த இன்பம் திருப்பி மாறும் அப்படிலாம் சொல்லல அல்லாஹ். இன்பம் வந்துச்சா அப்புறம் நீ கஷ்டப்படுவ, துன்பம் வரும் அப்படின்னு சொல்லல.
சில இடங்கள்ல வந்து இன்பம் துன்பம் மாறி மாறி உங்களுக்கு வரும். அப்படி அது வந்து அல்லாஹ் உங்களை சோதனை செய்யறாங்க. ஆனா இன்பத்துக்கு பிறகு துன்பம், துன்பத்துக்கு பிறகு இன்பம் சொல்லிட்டு ரெண்டு மாத்தி மாத்தி அல்லாஹ் சொல்லவே இல்லை. துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. மறுபடியும் ப்ராமிஸ் பண்ணி சொன்னா, நிச்சயமாக நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. சரியா? ஸோ அல்லாஹ் எவ்வளவு கிரேட்டா இருக்கான்னு பாருங்க. ஸோ நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக நன்மை இருக்கிறது. ஒரு ஃபுல் ஹோப்போட முழுமையான இதோட அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு நம்ம கேட்போம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு தருவான். ஏன்னா இந்த சூரா சூப்பரான சூறா பாருங்க, எவ்வளவு அழகா வந்து அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்றா பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். சிரமத்தை எளிதாக்கி தருவான் அதனக்கா. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, அடுத்து என்ன சொல்றான்? ரஃபஅனா லக முடிச்சிட்டோமா? ஃபைதா ஃபரகத் ஃபன்சப். ஃப பிளஸ் இதா பிளஸ் ஃபரகத் பிளஸ் ஃப பிளஸ் இன்சப். ஆகவே இதா பொழுது, ஃபரகத் ஃபரகத்னா நீ ஓய்வு பெற்றாய், ஓய்வு நீ பெற்ற பொழுது ஃபரகத். இதா ஃபரகத்னா நீ ஓய்வு பெறும் பொழுது. ஃபரகத்னா ஓய்வு பெற்ற, ஃபரக ஓய்வு பெற்றான், நீ ஃபரகத்த ஃபரகத் ஃபரக்த ஃபரக்தனா நீ ஓய்வு பெற்றாய். இதா ஃபரகத் நீ ஓய்வு பெறும் பொழுது, அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் போது. எனவே இன்சப், இன்சப்னா ஈடுபடுவீராக. எதுல? இறை வணக்கத்தில் ஈடுபடுவீராக. அதான் என்ன சொல்றான், நீ எப்பெல்லாம் ஓய்வா இருக்கியோ, நீங்க நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரசூ சொல்லாலும் பத்தே எல்லாம் சொல்றான், நீ ஓய்வு பெறும் பொழுது ஃபன்சப் இறை என்ன இன்சப், இன்சப்னா இறை வணக்கத்தில் ஈடுபடுவீராக. வேலை இருந்தா அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஓய்வு கிடைச்சா நல்லா படுத்து தூங்குறது, இல்லாட்டா அரட்டை அடிக்கிறது, யாரையாவது பத்தி புறம் பேசுறது, இல்லாட்டா அது இதுன்னு சொல்லிட்டு என்ன ஊர் சுத்துறது, என்னவாது பண்றது. ஓய்வு கிடைக்கையில ஒரு குரான் எடுத்து ஓதணும். ஓய்வு கிடைக்கல, இன்னைக்கு லீவு தான், ஒரு நோன்பு வைக்கலாம். ஓய்வு கிடைக்கல உனக்கு படிச்சுக்கலாம், ஒரு மீட்டிங் போகலாம், இஸ்லாமிக் மீட்டிங் போகலாம், அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். சரியா? நான் அப்படி படிச்சது தான் நான் ஒரு ஆள், அல்லாவோட பெருமைக்காக சொல்லலை. நான் ஓய்வு நாள் 2 நாள், ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் இருக்கு, சாட்டர்டேயா அல்லாவுக்கா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு படிச்சதுனால தான் அப்படி இவ்வளோ படிக்க முடிச்சேன் நான். ஸோ அல்லாவுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இந்த ஓய்வை பற்றி எல்லாம் கேட்பான். அல்லாஹ் வந்து நம்மளோட உன்னுடைய செல்வத்தை எப்படி செலவழிச்சான்னு கேட்பான், எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவழிச்சான்னு கேட்பான், உன்னுடைய என்ன நாலேஜ் அறிவை எப்படி செலவழிச்சான்னு கேட்பான், ஒழுங்காக பயன்படுத்தினியாண்டு. அப்புறம் என்ன செய்ப்பான், உன்னுடைய ஆயுட்காலத்தை எப்படி பயன்படுத்துன்னு கேட்பான். அப்புறம் என்ன செய்வான், உன்னுடைய ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்தணும். ஸோ ஓய்வு நேரத்தை வந்து அழகா தூங்க வேண்டாம் சொல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து மற்ற வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் நாலேஜ், கொஞ்சம் படிக்கணும். படிக்க படிக்க அறிவு என்ன கிணறு தோட்டத்தில் அறிவு தான் வளரும். நம்ம பிரெயின் நல்லா ஆகும், நம்மளும் ஃப்ரெஷ் ஆகும். சரியா? படிக்கணும். அல்லாவோட வணக்கம் தீர்வு நோன்பு வைக்கலாம், தொழுகலாம், என்ன நல்ல ஒரு ஹதீஸ் கேட்கலாம், மனப்பாடம் பண்ணலாம், சூறா மனப்பாடம் பண்ணலாம், இல்லை கேட்கலாம், ஓதலாம், தஃப்சீர் படிக்கலாம். இது எல்லாமே ஒரு இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அதுவும் நல்ல காரியம்தான். ஒரு நோயாளியை போய் விசாரிக்கலாம். இல்லை ஒரு அப்செட் ஆகிருப்பாங்க, நிறைய பேர் எக்ஸாமில் இதாகிருப்பாங்க, ஜாப்பு கிடைக்காம இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பேசலாம். ஆறுதலான வார்த்தை சொல்றது கவுலும் மஹ்ரூ இது என்ன சதக்கா விட என்னது அழகா பேசுறத வந்து அல்லாஹ் பெரிய சதக்கன்னு சொல்றான். சரியா? சதக்கா பண்ணிட்டு பின்னாடி சொல்லி காமிக்காம சதக்கா செஞ்சுட்டு சதக்கா செய்யற விட அழகான வார்த்தையில பேசுறது நல்லதுன்னு சொல்றான். புரியுதா? ஸோ ஏதாவது ஒரு நன்மையை பண்ணலாம். நம்ம ஃபோன் கேட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் சார், வேறு ஃபோன் பண்ணி பாருங்கள், நல்ல வேலைங்க நீங்கள் ஃபோன் பண்ணதுனால எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நமக்கு ஓய்வு நேரத்தை அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு எவ்வளோ வேலை செஞ்சாங்களா, அவங்களே சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ செய்யணும்னு நினச்சி பாருங்க நம்மளோட ஓய்வு நேரத்தில்.
அல்ஹம்துலில்லாஹ். எனவே வேலையிலிருந்து நீர் ஓய்ந்ததும் இறை வழியிலும் வணக்கத்திலும் முயல்வீராக. சரியா? ஃபா ஹர்ஃபு இதா, இதா வந்து ஹர்ஃபு ஃபரகத் வினைச்சொல். ஃபா ஹர்ஃபு இன்சப் என்னது? ஃபா ஹர்ஃபு இது இன்சப் வந்து என்னது? வினைச்சொல். அடுத்து வ இலா ரப்பிக்க ஃபர்கப். வ இன்னும், இலா பக்கம், என்ன? அலா மீது டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறேங்க. இலாண்டா பக்கம், அலாண்டா மீது. ஃப்ரம்முக்கு இலா போடுவாங்க. சரியா? இலாண்டா பக்கம். எந்த பக்கம்? ரப்பி இறைவன். எந்த இறைவன்? ரப்பிக்க இறைவன் பக்கம். உன் இறைவன் பக்கம் என்ன செய்யணும்? ஃபர்கப். இங்கே ஆகவே இல்லை, அந்த கண்டினியூஸ் வேர்டு ஜாயினிங் லெட்டர் வரும் இங்கே. ஆகவே என்ன? ஃபர்கப். அது வந்து ஃபரகத். இது வந்து இர்கப். ஓகே, இது ஃபா வந்து செப்பரேட் பண்ணிடும். இர்கப். ஆர்வம் கொள்வீராக, இறைவன் பக்கம் சார்ந்து விடுவீராக. இறைவன் பால் முழு மனதுடன் ஆர்வங்களுடன் ஒரு முழு இன்ட்ரெஸ்டோட முனிங்கிற வேர்டு வரும். என்ன? இறைவன் பக்கம் முழுமையாக சாய்ந்து விடணும். ஸோ நீங்கள் வேலை ஓய்வார்க்கையில் அல்லாஹ்வின் வணக்கத்திலும் இறை வழியிலும் பண்ணுங்க. அப்போ பண்ணையில் முழுமையாக பண்ணிடணும். அதுக்காகவே சொல்லியிருக்காங்க, ஹதீஸ் இருக்கு. உங்கள் தொழுவ போகிறோம், சாப்பாடு வந்து வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தொழுகன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தொழுண்டு. உமரலி அல்லா தாலா வேலையெல்லாம் இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் தொழுவாங்க. அதான் செய்யணும் சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே பண்ண மாட்டாங்களாம். அதாவது பாத்ரூம் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டு அப்புறம் தான் நிம்மதியாக வந்து தொழுவணும். ஸோ முழு மனத்துடன். இப்போ உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டு அப்புறம் இருந்துச்சு தொழுவ வேண்டியதுதான். சரியா? ஸோ நம்ம அரைக்குறை தூக்கத்தோடு எப்படியாவது முடிச்சு தொழுகை அப்படி பண்ணக்கூடாது. அல்லாஹ் தொழுகிறதும் சரி, அல்லாஹ் ஓதும் சரி, முழு மனதோட என்ன உட்காந்து நம்ம இது அப்படி நம்ம நினைக்கையில அல்லாஹ் எக்ஸிக்யூட் பண்ணுறான். இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த சூறா ரொம்ப அருமையான சூறா. அல்லாஹ் தஆலா வந்து என்னென்னு சொல்கிறான்? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். உங்களுடைய நெஞ்சத்தை விரிவாக்கவில்லையா? நல்ல சம்சம் வாட்டர் வச்சு கழுவி உங்களுக்கு என்ன அதோட பித்தெல்லாம் எடுத்து நீங்கள் யார்ட்டையும் கோவப்படாமல் இருக்க மாதிரியும் நீங்கள் எல்லாத்தையும் தாங்குற மாதிரி உங்கள் நெஞ்சத்தை விரிவாக்கவில்லையா அப்படின்னு கேட்குறான். அதை நான் விஸ்ரக், உங்களுடைய சுமையை இறைக்கிறோம். நீங்கள் என்ன தாய் தப்பன் என்ன கிராண்ட்பா எல்லாத்தையும் இழந்து நிற்கையில் உங்களுக்கு வந்து பெரியப்பா வச்சு நாங்கள் உதவி செய்யலையா? செல்வம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற செல்வ சீமாட்டியான கத்திஜாமையார் அனுப்பலையா, கொடுக்கலையா? ஸோ உங்களை வந்து சுமையை இறக்கி நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு ஃபஸ்ட்டாக போகிற ஆளுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கௌச தடாகத்தை கொடுக்கலையா? எவ்வளோ சுமையெல்லாம் இறக்கிட்டு அவங்க வந்து என்ன சொர்க்கத்தை வாஜிபாகிற அல்லாஹ் தஆலா உயிரோடு இருக்கையிலே சொல்லிடுறான். அப்புறம் என்ன சொல்கிறான்? அல்லது எனக்கு இதெல்லாம் எங்களுக்கு முதுக முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ரஃபா நான் இருக்கிற உங்களோட புகழை உங்களுக்கு செஞ்சோம். உங்களை ஒவ்வொரு வாங்கலையும், ஒவ்வொரு ஊர்லையும், ஒவ்வொரு நாட்டிலையும், எல்லா இடத்துலையும் புகழ வாங்கல சொல்கிற மாதிரியும், சலாம் இது தொழுகையில் சலவாத்து ஓதுற மாதிரியும், அப்புறம் சலாம் சொல்கிறோம். இதை சொல்கிறேன், ஒரு தடவை உங்கள் மேலே சலாம் சொன்னால் 10 தடவை நமக்கு அல்லாஹ் தஆலா சலாம். அது மாதிரி உங்கள் புகழை வந்து ஓங்க செஞ்சோம். அப்புறம் என்னது? இன்னமல் யுஸ்ரி, நிச்சயமாக நீங்கள் படுற எல்லா கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக இன்பம் இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்பம் இருக்குது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நமக்கு சேர்த்து தான் இதெல்லாம் சொல்கிறாங்களா. திருப்பி வேவோ ஃபாவோ போடாமல் மறுபடியும் எல்லாம் சொல்கிறான். இன்னமல் யுஸ்ரி, நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இன்பத்துக்கு பிறகு துன்பம்னு சொல்லவே இல்லை, துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. சொல்ல கண்டிப்பாக நம்ம படுற கஷ்டப்படுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் 3:30 மணிக்கு எந்திரிச்சு தொழுகிறோமே, அதுக்காக நன்மை தராமே இருப்பான். கண்டிப்பாக இருக்குது. பணியில் எந்திரிச்சு தொழுகிறோமே, அதுக்காக எல்லாம் நன்மை தராமல் 5 வகுத்து எல்லாரும் ஒளிச்செஞ்சு தொழுகிறோமே, காஃபிலெல்லாம் சும்மா ஜாலியாக திரிகிறாங்களே அப்படி நினைக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக நன்மையை தருவான். அதான் இதா ஃபரகத் ஃபன்சப். ஸோ உங்களுக்கு ஓய்வு கிடைக்கல சும்மா வேஸ்ட் பண்ணாமல் இறை வழியிலும் வணக்கத்திலும் மேல்வீராக. வணக்கங்கிறது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, நோன்பு வைக்கிறது, இது சதக்கா பண்ணுறது, இதெல்லாம் வணக்கம். ஓதுறது. இறை வழிங்கிறது நன்மை நாடி இறைவனின் பால் அடுத்த கூப்பிடுறது, மக்களுக்காக செய்ய வேண்டியது இருக்குதுல்ல, சலாம் சொல்கிறது, அவங்க நோயாளியில் போய் பார்க்குறது, என்ன தும்னவங்களுக்கு இது பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஓகே, இலா ரப்பிக்க ஃபர்கப். ஸோ அல்லாவின் பக்கம் முழுமையாக இஸ்லாம இஸ்லாம்ல இருக்கு. சரியா?
அல்லாவின் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஓகே, இதுகளில் இஸ்ம கஃபா, முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் இருக்கு. சரியா? ஸோ அல்லாஹ் அது மாதிரி சொல்றான், இலா ரப்பிக்க ஃபரப். அல்லாஹ் தொழுகுண்டா போதுனா முழுமையா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முழுமையா, அதுக்காக முழுமையா ஒரு நேரம் வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிட்டு அல்லாஹ் முழுமையாக ஆக்கிக்கிற வேண்டியதான். சரியா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மனசு இன்னும் பக்குவப்படலை தொழுவுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இன்னொன்று. அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் டைம் உண்டாக்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த சுறாவை கண்டிப்பாக இந்த சுறாவையும் வஜ்ஜுஹா சுறாவையும் உங்களுக்கு நமக்கு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த 2 சுறாவையும் மனப்பாடம் பண்ணி என்ன கண்டிப்பாக தொழுகுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கண்டிப்பாக தருவாங்க நம்பிக்கையோட தொழுவோம். அடுத்து இப்போ தராட்டா அடுத்து தருவான், அடுத்து தரா மறுமையில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம கேட்கிட்ட துவாக்களை வீணடிக்கவே மாட்டான். அல்லாஹ் மேலோட லா எய்சு, இது மனம் தளரக்கூடாது. அல்லாஹ் மேலோட அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையோட நம்ம என்ன கண்டிப்பாக துவா கேட்போம். இதோட ஹதீஸு நிறைய சொல்லிட்டே இருந்தாலும் கொஞ்சம் பார்ப்போம். நெஞ்சத்தை விரிவாக்குவதன் பொருள் நமது அலம் நஷர் லக சத்ராக், நாம் உமது நெஞ்சத்தை உமக்காக விரிவாக்கியதன் பொருள் உமது இதயத்தை உமக்காக திறந்து விடவில்லையா? நாம் அதாவது அதை ஒளிரச் செய்தோம், அதை விசாலமாகவும் அகலமாகவும் பறந்ததாகவும் ஆக்கினோம்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு சுறாவிலையும் இருக்குது. இந்த 6வது சுறாவில் 125 ஃபமன் யுரீதுல்லா, எவருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ, ஃபமன் யுரீதுல்லா ஐ யஹ்தியஹு, யஹ்தியஹு அவர்களுக்கே என்ன செய்யலாம், இது வழி கொடுக்குறாங்க. யஷ்ரா விரிவாக்கிறானா, சத்ரக் அவங்களோட உள்ளத்தை விரிவாக்கிறானா, லில் இஸ்லாம் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் நெஞ்சத்தை விரிவுபடுத்தி இஸ்லாமுக்காக விரிவாக்குகிறான். நெஞ்சத்தை விரிவுபடுத்துறது, நெஞ்சத்தை விரிவுபடுத்துறது உங்களுக்கு அக்செப்ட் பண்ண வைக்கிறான். பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. நன்மை நல்லதா நினைக்கிறது கெட்டதா நினைக்கிறது. நீ நல்லதா நினைக்கிறாளா கெட்டதா நினைக்கிறாளா? இது ஐட்டம் ஒன்று தான். இப்போ 1/2 கிளாஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், 1/2 கிளாஸ் தண்ணியை கொடுத்தா பாசிட்டிவ் திங்கிங் என்ன சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ் தேங்க்யூப்பா 1/2 கிளாஸ் தண்ணி கொடுத்தியேப்பா. இதே நெகட்டிவ் திங்கு, இதே 1/2 கிளாஸ் தண்ணி கொடுக்குறது அதே டீ பாயாக தான் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், என்னடா மடையா 1/2 கிளாஸ் தண்ணியை காணும் அப்படிமா. சரியா? ஸோ விஷயம் ஒன்று தான். அந்த மக்கள் யார், அவங்களோட இதயம் எப்படி வேலை செய்யறதுங்கிறது தான் முக்கியம். சரியா? ஸோ நம்ம பாசிட்டிவ் திங்கிங்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நினச்சிக்கிற கூடாது பாசிட்டிவ் திங்கிங் ஆனவங்களாம் எல்லாமே நன்மை கிடைக்குது, அவன் நெகட்டிவ் திங்கிங் என்ன கிடைக்குதோ அதே தான் கிடைக்கும். ஆனால் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோங்க. பரவாயில்ல, நம்ம கரெக்டான தண்ணி வந்துருச்சுண்டு, அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டான தண்ணி வந்துருச்சு. ஆனால் நெகட்டிவ் திங்கிங் என்ன செய்யறது? சரியா? ஐயோ 1/2 கிளாஸ் தண்ணி எங்கடா போச்சு அப்படின்னு அவனை திட்டுவான். அப்புறம் அடுத்த தண்ணியை கொண்டாந்து கொடுக்க மாட்டான். இல்லையா? ஸோ நம்ம உள்ளத்தை விரிவான உள்ளமாக்கி கொள்வோம். சரியா? அதெல்லாம் சொல்றான், எவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாமிக்காக விரிவாக்குகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபடமே இல்லாத உள்ளத்தை அல்லாஹ் அவரது இதயத்தை விரிவாக்கியது அவனது சட்டத்தையும் சரியத்தையும் எந்தவித சிரமமும் நெருக்கடியும் பாரமும் இன்றி விசாலமானதும் எளிமையானதாகவும் ஆக்கினான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் பொழிந்த அருள்மலையை பற்றி விளக்கம். ஓ வதைனா அன்க விஸ்ரக், உமது சுமையை இறக்கி வைத்தோம். அதே இன்னொரு சூறாவில் 48வது சூறாவில் நான் சொல்கிறான், உமது கடந்த கால மற்றும் எதிர்கால பாவங்களை அல்லாஹ் உமக்காக மன்னிப்பதற்காக. நான் சொன்னேன்ல, உனக்கு சொர்க்கவாளி ஆக்கிட்டான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு போறவங்க இதான். ஸோ உங்க பாவங்களை எல்லாம் சுமையெல்லாம் இறக்கிட்டான் அல்லாஹ். சரியா? எந்த சுமையும் இல்லாமல் எந்த பாவங்கள் இல்லாமல் அல்லாஹ் உங்களை என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சான். கடந்த காலம் மற்றும் எதிரான பாவங்களை அல்லாஹ் உமக்காக மன்னித்தான். அது அல்லது அன்கதஹரக், அது என்னது இருந்துச்சு, பாரமாக இருந்தது. இன்கதங்கிறது சத்தம் என்றும் பொருள்படும். இந்த அல்லாஹ்வின் கூற்றை குறித்து ஒன்றுக்கு மேற்பட்ட செலவு நிறைய பேர் சொல்ல அல்லது என்கத தஹரக், அதே இதுதான். அது முதுகை பாரமாகியது, சுமை உமக்கு மிகவும் பாரமாக இருந்ததாகும். சரியா? சொல்லால்சே எவ்வளவு வேலையில பார்த்தாங்க, எவ்வளவு எதிரிகள், எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு, எவ்வளவு
நல்ல பழக்கங்களை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியும்ல. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட இடத்துல என்ன சொல்ல ஆரம்பிக்கணும், எவ்வளவு மோசமா பெண்களை எல்லாம் நடத்தின இடத்துல நீங்க 2 பெண் பிள்ளைகளை பெற்று எடுத்து நல்ல வழியில் வளர்த்தா சொர்க்கத்துக்கு போவீங்கிறத சொல்ற அளவுக்குன்னா அப்ப அப்ப எவ்வளவு மோசமா அவங்க முதல்ல நடத்திருப்பாங்கன்னு பாருங்க. இந்த இதை அக்செப்ட் பண்ற அளவுக்கு சொல்றாங்கன்னா எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை கொடுத்து சொல்றேன் படிச்சுட்டோன்னா ரஃபா நாலக திக்ரை. நான் அல்லாஹ் நான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கூறப்படும் போதெல்லாம் என்னுடன் நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள். அல்லாஹை தவிர வேற இறைவனில்லை என்றும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் அல்லாவின் தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று கூறப்படுகிறோம். முஹாஜி சொல்லியிருக்காரு. என்ன அல்லாஹ் எப்பெல்லாம் கூறணும், என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலைன்னா பின்னாடியே முகமது ரசூலுல்லாஹ்வும் சொல்ற சாட்சி, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம் பின்னாடி சாட்சி. இது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்களும் முதல்ல அல்லாஹ் பேர் சொல்லிட்டு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா. சரியா. அப்புறம் கத்தாதா சொல்றாங்க, அல்லாஹ் அவரது புகழை இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தினான். உரை குத்துபா நிகழ்த்துவ ஈமான் சாட்சிய ஷஹாதா தொழுகையில் சலவாத்து இடுபவர் அல்லாஹை தவிர வேற இறைவன் இல்லை என்றும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் சாட்சி எல்லாரும் பிரகடனப்படுத்துறாங்க. தொழுகையில, ஷஹாதாட்டையில, குத்துபா உரையில. சரியா. அகிலங்களின் இறைவன் சாட்சியம் கூறப்படும் போது தனது பெயருடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரையும் அல்லாஹ் இணைத்துக் கொண்டான். ஐவேளை தொழுகையின் அழைப்பாளர் அஷ்ஹது என்று முழங்கும் போதெல்லாம் அவரை கண்ணியப்படுத்தும் விதமாக அவரின் பேர்ந்து ஒரு பெயரை அவருக்கு பிரிவாக கொடுத்தார். அர்ஷுக்குரியவன் மஹ்மூத், ஆனால் இவரோ முஹம்மத். நான் சொன்ன பார்த்தீங்களா, மஹ்மூத் அல்லாஹ்வுடைய பேர், முகமது புகழப்பட்டவர். சரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரமத்துக்கு பிறகு எளிமையா நம்ம நல்லா படிச்சுட்டோம். சிரமத்துடன் ஒரு எளிமை இருக்கு. நிச்சயமாக சிரமத்துடன் ஒரு எளிமை இருக்கு. அப்படின்னா என்னது, கடினமான உழைப்புக்கு பிறகு கண்டிப்பாக நமக்கு நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நல்லா சுகமாக உட்காந்து சாப்பிடலாம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். சிரமத்துடன் ஒரு எளிமை இருக்கிறது அல்லாஹ் தெரியும். இந்த தகவலை மீண்டும் கூறுவதன் மூலம் நம்ம கேட்டீங்கல்ல, எதுக்கு திருப்பி சொல்றான், உறுதிப்படுத்துகிறான். மீண்டும் கூறுவது மூலம் உறுதிப்படுத்துகிறான்னு ஜப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மகிழ்ச்சியாகவும் சிரித்த முகத்துடனுமே வெளியே வந்தார்கள். அவர்கள் ஒரு சிரமம் 2 எளிமைகளை ஒருபோதும் வெல்ல முடியாது என்று சொன்னாங்க. சொல்லிட்டு இந்த இந்த வசனத்தை ஒதுக்கிக்கணும். இன்னமல் யுஸ்ரா இன்னமல் யுஸ்ரான்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி ஓய்வு நேரத்தில் அல்லாஹ்வை என்னது நினைவு கூறணுங்கிறது தான் கட்டளை. இதா ஃபரகத் ஃபன்சப் இலா ரப்பி, உமது கடையில் நீர் ஓய்வு பெற்றதும் வணக்கத்தில் உழைப்பீராக, மேலும் உனது இறைவனை நோக்குவீராக. ஸோ இறைவனை நோக்குவீரான்னா இறைவன் நம்ம ஓதையில் அல்லாஹ் நம்மளோட இருக்கான். நம்ம ஓதையில் அல்லாவோட நம்ம பேசுகிறோம் இல்லையா, அல்லாஹ் நம்மளோட பேசுகிறோம். தொழுகையில் நம்ம அல்லாவோட பேசுகிறோம். அப்புறம் என்னது, நம்ம துவா கேட்கல அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான். ஸோ நம்ம அல்லாஹ் பக்கம் போக போக அல்லாஹ் நம்ம பக்கமும் வந்துட்டு இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நீர் உலக விவகாரங்களை பணிகளை முடித்து அதை நடைமுறையில் விடுபடும் போது வணக்கத்திற்கு எழுதுங்கள். மிகுந்த ஆர்வத்தோடும் முழுமையான அர்ப்பணிப்போடும் அதில் ஈடுபடுங்கள். உமது நோக்கத்தையும் விருப்பத்தையும் உமது இறைவனுக்காக மட்டுமே தூய்மையாக்குங்கள். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், என்ன நம்மளோட ஃபுல் இதையும் வணக்கத்தையும் அல்லாஹ்வே நம்ம எல்லாம் செய்யணும். அதான் பாருங்களே, உணவு ஒரு கதை சொல்றாங்க, உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கும் போதோ அல்லது மலம் வரும்போதோ யார் தொழுகைக்கு கிடையாது, அவங்க தொழுகை கிடையாது. தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டு அதே நேரத்தில் இரவு உணவு வந்தால் முதலில் இரவு உணவை உண்ணுங்கள். நம்ம நஃப்ஸு தெரியும், நஃப்ஸு சும்மா இருக்காது, என்ன சாப்பாடு எதுன்னு அதே சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தொழுங்க. நீ உலக காரியிலிருந்து ஓய்வு பெற்று தொழுகைக்காக நின்றால் உமது இறைவனுக்காக முழு ஈடுபாட்டுடன் எழுந்துடுங்கள். அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைக்கிறக்கூடாது. என்ன சமைக்கணும், நாளைக்கு எங்கே போனோம், என்ன செய்யணும், அதெல்லாம் நம்ம அல்லாஹ் முன்னாடி பயபக்தியோட அல்லாஹ் நம்ம துவா ஓதிட்டு என்ன தொழுகைக்கு ஸ்டார்டிங் துவா ஓதிட்டு நம்ம தொழணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன படிச்சுக்கிட்டோம்,
இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பேரருளத்தை நினைவு கூறி ஆறுதல் படுத்தி அல்லாஹோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தை திறந்து நல்லவற்றை ஏற்க செய்ய வைத்தான். அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான கஷ்டங்களை நீக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அஸானின் மூலமும் ஸலவாத்து கூறுவதன் மூலமும் சலாம் கூறுவதன் மூலம் உயர்த்தியுள்ளான். கஷ்டத்திற்கு பின்னால் அல்லாஹ் நல்லதைத்தான் கொடுக்கிறார். திருப்பி திருப்பி சொல்றான், கஷ்டத்திற்கு பின்னால் நல்லதுதான் கிடைக்கணும். ஓய்வு நேரங்களை என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பாதையில் செலவிடணும். சரியா? அல்லாஹை வழிபடுவதன் மூலம் அவனை நேசம் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அது மாதிரி நம்மளால என்ன நம்மள மாத்திக்கணும். நேசம் கொள்ள ஓய்வு நேரத்துல அல்லாஹ்வுக்காக செயல்படுவோம், நல்ல காரியங்கள் செய்வோம், அல்லாஹ்வை முழுமையான மனதுடன் நெருங்குவோம். கஷ்டத்துக்கு பிறகு கண்டிப்பா இன்பம் இருக்குங்கிறத உண்மையா நம்பி கஷ்டப்பட்டு எல்லா நன்மையான காரியம்லாம் நல்லா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நம்மளோட நிலையையும் உயர்த்திக்கணும். கஷ்டப்பட்டாதான் நம்ம நிலைமை உருவாகணும். நிலைமை உருவானது தான் நிறைய செல்வம் வரும். செல்வம் நிறைய வந்தால் தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். சரியா? ஸோ நமக்கு உடம்பை அதே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோட உடம்பை நம்ம வளர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக என்னை உங்களையும் மிளோரை அல்லாஹ். ஆமீன் ஆமீன்.